என்னது இன்னும் உள்ள போகணும் போல. அப்ப இந்த இருக்குடா எட்டி பார்த்தா குளியலற குஞ்சு பார்த்தா குடியற. கோவில் என்ன பேட் கோயிலுக்கு வந்து குளியல கேட்டா அப்படி இருக்க. கோயிலுக்கு வந்துருக்கோமே உனக்கு கேட்ட புத்தி அங்கேயே போகுது. நல்லா இருந்தா நம்ம எப்பயும் ஒரே மாதிரி இருக்கும். இது கோயிலுக்குள்ள வந்து உனக்கு இதுதானா இதுதான் வருமா? இது என்ன திருவாசல் சொல்லுவோம்? கேரளாந்தகன் திருவாசல். ஆக்சுவலா வாமே பக்கத்துல வாமே கண்டிப்பா 1 2 3 4 5 6ன்னு மொத்தம் 15 இருக்கு. 15ஓட பேர் என்னன்றது தெளிவா போட்டிருக்காங்க. ஸோ மராட்டா நுழைவாயில் ஃபஸ்ட்டு இது நாங்கள் இப்போ இந்த பேர் வந்து கேரளந்தகன் திருவாசல். இதை தாண்டி தான் வந்து ராஜராஜன் திருவாசலே இருக்கு. அது வர திருவாசல் கட்டியிருக்காரு. இங்கே தான் வந்து நம்ம இவர் இருக்காருல பார்த்திபன், இங்கே தான் படம் எடுத்து நின்றாரு. அப்போ அந்த பொன்னியின் செல்வன் படம் பார்த்தா தெரியும், இங்கே தான் நிற்பாரு. உள்ள யாரையும் வர விடாம முதல்ல அந்த கேட்டு அடைப்பாங்க. இதை தாண்டி உள்ள வந்து அந்த கேட்டு அடை. பொன்னியின் செல்வன் நான் தஞ்சாவூர் கோயிலை பார்த்தது அது வரும்டா. பொன்னியின் செல்வன் மண்டபம் அவங்க இருக்க அரண்மனை தாண்டா வரும். அதான்டா மண்டபம். அதுதான் தஞ்சாவூர் கோயில். ஆமாண்டா. இப்ப பாத்தியா இல்லையா? அது இல்லையா இது? சரி, இந்த கோயில் கட்டினது யாரு? சேம்ரதி. அவன் அருள்மொழி வரும் கூட சொன்னாங்கடா மைக்ல. ஆக்சுவலா நீ இப்ப இதுல என்ன தெரியுமா, நீ மலைக்கு கூட சமூக அறிவியல் புத்தகத்தை எடுத்து பார்த்து யாரு கட்டினது? அவர் தாண்டா அருள்மொழிவர்மனு. அருள்மொழிவர்மனு. டேய், அருள்மொழிவர்மன்றதுக்கு படத்தை வச்ச பேர் புண்ணியம் சொல்லல. உண்மையில கோயிலை கட்டினது ராசராசன் சோழன். அவர் தாண்டா அருள்மொழிவர்மன். இன்னொரு பேர் தான் அருள்மொழி. அது தெரியல. ராசராசன் சோழன் தான் போட்டுருக்கேன். சொல்லிருக்கேன். சரி, இந்த கோயில் கட்டிய ரசம் சொல்லு. அது கூகுள்ல போடல. ஆனா இங்க ஒரே ஒரு பெரிய அம்சம் இருக்கு. என்னன்னா மேல கோபுரம் இருக்குல்ல, உள்ள போய் பேசும் மைக்ல கேட்காது. தஞ்சாவூர்ல வந்து ஒரு பெரிய அம்சங்கள் ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இங்க வந்து கோபுரம் இருக்குல்ல, அது 80 டன் உள்ள ஒரு கல் எடுத்து மேல வச்சு செதுக்கியிருக்காங்க. ஆனா இந்த 50 மைல் தூரம் இங்க வந்து கற்களே கிடையாது, மலைகளே பக்கத்துல கிடையாது. 50 மைல் தூரம் கொண்டு வந்து இங்க வந்து செஞ்சிருக்காங்க. 1,30,000 டன் எடை கொண்ட பளிங்கு கற்கள் 69 மைல் தூரத்தில் இருக்கும் நார்த்தா மலையிலிருந்து கொண்டு வரப்பட்டது. நம்ம நாட்டு அடிமையில் நானும் அடிமையில தான் அடிச்சு பறக்க விட்டுருந்துருக்கேன். இப்பதான் நான் வெள்ளையர். உங்க அப்பாலாம் அடிமையில தான் தெரியும். ஆட்டை என் அப்பாலாம் கிடையாது, முன்னாடி தான். இந்த போறாங்க பேர் உங்ககிட்ட தான் கிடையாது. வெள்ளையர்கள் தான் அவங்க. அப்புறம் வேற யாரு? நம்ம வந்து யாரையும் சொல்லக்கூடாது. அவங்க நான் கரெக்டாக இதுக்குதான் ஒரு பாடம் சொல்லாது. நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. அப்ப அடிமையா இருந்தோம் வெள்ளையர்கள், ஆங்கிலேயர்கள். நம்ம அடிமையா இருந்தோம். இப்ப பாத்தியா நம்ம ஊருக்குள்ள எல்லாருமே சமத்துவமா இருக்கும். அதான் இந்தியா. யாருமா சமத்துவமா இருப்போம், ஜாதி மதம் எதுவும் பார்க்க மாட்டோம். ஆனா கல்யாணம் வந்துட்டா பார்ப்போம். உட்காந்து அத்தனை பேருக்கும் இவ்வளவு பேசுறல, உங்களுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் ஜாதி இருக்கும். ஆனா சார், கோயில் பியூட்டிஃபுல்லா இருக்கா? கோயில் நல்லா இருக்கு, அழகா இருக்கா? What name is what is Mandatia? what? போடா டேய். அவனுக்கு கேள்வி ஒன்றும் வேணாம், நான் நீ பேசுறேன். ஸ்பெயின்ரா. ரஷ்யா. எல்லாத்தையும் பாருமே ஃபாரின் போட்டோ எடுத்துட்டே இருக்காங்க. அவங்களாம் அதை எடுத்து போய் வச்சுப்பாங்க மெமரிஸா. இந்த ஊர் மெமரிஸாலாம் இல்லை, அவங்க ஊர்ல இந்த மாதிரி ஒரு கல்லு கூட இருக்காது. அதுதான் நான் சொல்றேன், இந்த மாதிரிலாம் நம்ம ஊர்ல கிடையாதுன்னு எடுத்து வச்சுப்பாங்க. நம்ம ஊர்ல பாரம்பரியம் வெளிநாட்டுங்களுக்கு தெரியுது, நமக்கு தெரியல. நம்ம தத்தியா இருக்கும். ஆனால் பாருங்க, அவங்களாம் அங்கேருந்து வர காசு செலவு பண்றாங்க. நமக்குலாம் வந்து செலவு பண்றதுக்கு ரூபா கூட அங்கே போறது. ஊருக்குள்ளேயே சுத்திட்டு குதிரை ஓட்டுறோம். தஞ்சை பெரியார் கோயிலுக்கே வர முடியல. தஞ்சை பெரியார் கோயிலுக்கே இந்த தத்தியை தச்சுட்டு 7 மாசம் ஆச்சு. தஞ்சை பெரிய கோயில், பெரியார் தஞ்சை பெரிய கோயில். தம்பி உள்ள வரைக்கும் போக கூடாது தம்பி வெளியே தான். நாயத்துல போறியா? கவரிங் இங்க வா. இங்க இருந்து இங்க வரையும் எதுக்கு இழுவுறியா?
அப்ப இப்படி புதுசா என்ன அர்த்தம்? அப்ப இப்படி புதுசா என்ன அர்த்தம்? ரொம்ப நல்லவன் நீ. பட்டையை போட்டுட்டா நல்லவன் நம்பிடுவாங்களா? அதான் மூஞ்சில பொறிக்கின்னு எழுதிருக்க. இந்த கோயில நிறைய சிறப்பு அம்சம் சொன்னீங்களா, அது இது உண்மையிலே அப்டேட்டடா என்ன சிறப்பு அம்சம் சொல்லுவாங்க? சொல்லு நீ. இப்படி இப்படி வேணாம், நினைச்சு வச்சிருப்ப சொல்லு. கனா காண்கிறேன் கண்ணா. அந்த பாட்டு இந்த கோயில்ல எடுத்தா. அந்த பாட்டு மட்டும் இல்லைண்ணா, அந்த பாட்டு எல்லாரும் ரீல்ஸ் எல்லா வசதியும் வேஸ்ட் கட்டி இந்த கோயில் தான் வருவாங்க. இந்த இடத்துல நடந்து வந்துருப்பாங்க, பாத்திருக்கியா? இந்த காரணம் நடந்து வருவாங்க, பாத்திருக்கீங்க? பாத்துக்கேன். நீ பொம்பளை தான் பாப்ப ரீல்ஸ்ல, ஆம்பளை நீ பாத்துக்கு எப்ப ஸ்வைப் பண்ணி 100 பொம்பளை வந்து பாப்பேன். மூணு வேளை சோறு, போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? என்னடா அப்படி இருக்கு? நீ இல்ல, நீ ஃபாலோ பண்ணல. நான் ஒன்ன அளவுக்கு இல்ல. இத்தனோடு பீச்சுனால் பீதான், இவ்வளவு தினால் பீ. Get the ice cream before it gets more runny. இது கேளு, இது என்ன பிரமாதம். ஏரியாவில் அன்னைக்கெல்லாம் செம்ம பங்கு. ஏரியாவில் காளை மாடை பிடிச்சி கயிறு கட்டிட்டு இந்த என்னடா அது பேர் இங்கிலீஷ் தமிழில் என்னடா திமிழை பிடிச்சி ஆடுவாங்க. அது ஜல்லிக்கட்டு. அது வந்து திறந்து விட்டு அலங்காரம் திறந்து, அது வந்து அந்த கேம் நம்ம விளாட்றது இல்லை. அதோட வீர விளையாட்டுலாண்டே நடுவில் ஆணி அடிச்சிடுவாங்க. அது 5 விரட்டு சரியான விரட்டு. அது திமிழை பிடிச்சிக்கிட்டு படே நான்லாம் எத்தனை காலை, ஒரு 30-35 காலையை பிடிச்சிருப்போம் நம்ம. அப்போ இதெல்லாம் ஐயோ ஒரு காலம் வீட்டுல பாக்குறேன் 35 காலை ஜல்லிக்கட்டுல கூட இது என்ன பிரமா. எங்க அப்பா 60-65 பிடிச்சிருக்காப்புல. எங்க அப்பா உள்ள வந்துட்டான்னு வச்சுக்கேன் மஞ்சள் ஓட்டுக்குள்ள கால எங்க அப்பா 60-65 காலையை பிடிச்சிக்க மாட்டாரு. ஆயமுறா என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இருப்பான்டா என் ஊர்ல நான் ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கு கரெக்டா நம்ம என்ன மஞ்சு விட்டாங்களா அதான் திறந்து விட்டோன்னு வச்சுக்க. அவன் மாடு மூத்துற எப்ப போன் கை வச்சு என்ன காமெடி சென்ஸ் நீ பேசுற. எங்க அம்மாட்ட சொல்றேன்மா, வீடியோ பார்த்தீங்கன்னா பாத்துக்கம்மா. கேரளா பொண்ணுங்களாம் இருக்காங்க, பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா சந்தோஷமா இருக்கும். பிள்ளை நல்ல பொண்ணா. எனக்கெல்லாம் தமிழ் பொண்ணுங்க இப்படிதான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி தான் கேரளா பொண்ணுங்க. கேமரா வித்தியாசமா ஃபீல் பண்ணேன். செருப்ப கழட்டி அடிக்க அளவு சம்மூர் உள்ள காட்டுக்குள்ளலாம் போனோம். காட்டு எருமாலாம் இருந்துச்சு. நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப டூர் போனேன். அதுக்கப்புறம் நான் அது திருச்சி, மலைக்கோட்டை, கொடைக்கானல், தேனி 4 இடத்துக்கு போயிருக்கேன் ஸ்கூல் படிக்கும்போது. அங்கேயும் போய் ஜாலியா இருக்கும். அதான் ரெண்டு பேரை கையை பிடிச்சிப்போம். அப்படி இப்ப கையை விட்டுறக்கூடாது. நம்ம டீச்சர் நமக்கு சார் தான் நம்ம போட்டு விரட்டிக்கிட்டே இருப்போம். போடா விட்டு படிக்காம அவரை போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பேன். 2 பேர் கையை பிடிச்சி ரெண்டு பேருக்கு கோர்த்து விட்டுருவாங்க. நம்ம அந்த பசங்க கூட சுற்றுவது எங்கே போய் விட்டா அவனும் வைகா. எங்கள் உனக்கு போகிறப்ப கூட வந்து என் பின்னாடியே நிற்கான். எல்லாம் உனக்கு போய்க்கிறேன்னா விட மாட்டேன். சார் சொல்லியிருக்காரு நீ கையை விடக்கூடாது. உனக்கு போகிறா விடக்கூடாது. சரி வாடா திரும்பிக்க அம்மா சொல்லிட்டேன். ஆனாவே பிறந்துக்கிறேம்மா, நீ சாதிக்கணுமா, உனக்கு வந்து நான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அவார்டு வாங்கி தருவேம்மா, நேஷனல் அவார்டு வாங்கி கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு. Congratulations and all the best. Why don't you share a few? உங்களோட கப்புள்ஸ் போகலாம். இந்த ஃபோட்டோ எடுத்துருக்கேன். கப்புள்ஸ் கேன்சல் கிளம்பும். நான் சிங்கிளாக இருப்பாங்க நினச்சி வந்து நின்று அழகாக இருக்காங்க. அவள் கப்புலாக இருந்து மனசு நோக்க வச்சுட்டான். ஆல்மோஸ்ட் எல்லாருமே கப்புள் தான் வரல, நம்ம தான் சிங்கிள். அது மட்டும் ஏன்டா கடவுள் இப்படி பண்ணுறாரு, நம்மளை மட்டும் சிங்கிளாக வச்சுக்கிறாரு. அது கடவுள் எது நல்லதோ அதை பண்ணுவார். உனக்கு அது கெட்டதாக தெரியுது, நம்ம என்ன பண்ண முடியும்? மனசெல்லாம் வலிக்குது. உனக்கு பொண்ணு இருந்தால் நீ ஆசமாக போயிடுவீங்கன்னா கடவுள் நல்லா சிங்கிளாக வச்சுருக்காரு. அது புரியாம நீ பொம்பளை வேணும் அலையுங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? பொம்பளை சோக்கு ஏண்டா வானம் கெட்ட பல பொண்ணுங்க எங்கன்னு தான் அழகா தெரியுதோ. எங்கன்னு அழகாதான் தெரியுறாங்க. என்ன அது எப்படின்னு வாய் கூசாம போய் சொன்ன அப்புறம் நானே பொம்பளை பிள்ளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம், ஒரு கோயிலை பத்தி பேசணும். பொம்பளை ஃபாரினர் பொம்பளை அவள் அழகா இருக்கு, அவளை கட்டி பிடிக்கவா? கட்டி இவன் கேட்டாடா கட்டி பிடிக்க. நான் என்னை யாராவது சொன்னா நம்புவாங்க எல்லாம். என்னடா இது குத்தமா இருக்கு, நீங்க கட்டி பிடி. நான் கட்டி பிடிக்கலாம் கேட்க மாட்டேன். சொல்றேன், நீங்க சொல்றீங்க சரவணா அதான் பிள்ளைய பாக்குறேன், அதான் பின்னாடி இருக்க பிள்ளைய பாக்குறேன். நீங்க என்ன பண்ணுறீங்க? இல்லடா தம்பி, ஒரு விஷயம் இருக்கு. ஒரு இடத்துக்கு வரோம்னா பார்க்கலாம், பார்த்ததோட கிளம்பிடணும். அதோட வேணும் அலையிறேனா? ஆமாண்டா, எங்கவே அலைஞ்சேன். நான் துண்டை கட்டிட்டு இருக்கும் ஓடுனேடா. ஓடுனேடா டவுஸ். நல்லா பேசுங்க, நீங்க தான் துண்டை கட்டி நல்லா பேசுங்க. நான் அப்படியே 2 minutes please.
இங்கே கூடுதல் பெருமாள் கோயில் பார்க்கிங் சைடு ஜொமேட்டோ டெலிவரி பண்ண போனேன். ஒரு அக்ஷயா கிராண்ட்னு ஒரு ஹோட்டல் இருக்காங்க பக்கத்தில். நான் பார்க்கிங் டெலிவரி பண்ணேன். போய் பார்த்தா டெலிவரி பண்ண போனால் அது என்னோட சீனியர். அதுவா சீனியர் இப்போ டெலிவரி பண்ண தெரியாது சீனியர் அப்படின்னு. ஆமாம், மாஸ்க் போட்டு கண்ணாடி போட்டால் எனக்கு தெரியல அவர் யாருன்னு. வந்து எனக்கு அவர் தெரிஞ்சிச்சு. எனக்கு அப்படி ஒரு நினச்சி டொமேட்டோ ஓட்டி கொடுத்து. இப்போ என்கிட்ட என்ன கேட்கணும்னா, ஏன்டா அவர்கிட்ட பேசாமட்டேன்னு கேட்கணும். ஏன்டா அவட்ட பேசாமட்டு கேவலமாக நான் கேட்ட அப்புறம் வைப்பாங்க. ஏன்டா அவட்ட பேசாமட்டு இப்போ நான் போய் பேசுனேன்னு வச்சுக்குமே, அவர் கலெக்டர் என்ன கேட்பாரு என்கிட்ட சொல்லு. இப்போ நான் மாஸ்க் எல்லாம் என்னை பார்த்து என்ன கேட்பாரு, இப்போ ஜிபேவா கேஷான்னு கேட்பாரு.